நவீன நான் ஜாலிக்காக சொன்னேன், கோபம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ராமலிங்கம். ஆமா, கோபம் வேண்டாம். ஏன் கமெண்ட் ஒன்று படிக்கல அம்மு, எங்கிட்டு போச்சு உன்னுடைய கமெண்டு? அம்மு டீ குடிச்சாச்சா அம்மு அப்படின்னு நீ கேட்டிருக்கான். அப்படிதானே முத்துக்குமார்? நான் இன்னும் டீ குடிக்கல முத்துக்குமார், இனிதான் டீ குடிக்கணும். நான் மாம்பழம் சாப்பிட்டானா டீ குடிக்காமல் வந்துட்டேன். ஓகே, இனிமேல் வந்து லைவை முடிச்சுட்டு டீ போட்டு குடிக்கணும். முத்துக்குமார் ராமலிங்கம், நான் யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன், கோபப்பட்டால் நம் உடம்புக்கு தான் ஆகாது, ஏன் கோபப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க நவீன் டெக்ஸ். ஆமாம், அவர் ஜாலியான டைப்பு தான் ராமலிங்கம், ஒரு சும்மா தான் அவரும் சொன்னார். சரியா, நான் ஒன்று சொல்லுவேன், செய்வீங்களா? சொல்லு அண்ணா சொல்லு. ஹலோ அம்மு, மாலை வணக்கம். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? மீன் குழம்பா? ஐயோ, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு கூட்டு. பூமாரி அண்ணா, அம்மு உங்களுக்கு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல அம்மு, கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல. இல்லை, வேறு கமெண்ட் காமிக்கல, சத்தியமாக காமிக்கல முத்துமார். அந்த டீ குடிச்சிங்களான்னு போட்டி அந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் கமெண்ட் வரல. நன்றி நவீன் ப்ரோ அப்படிங்கிறாம சொல்கிறாங்க ராமலிங்கம். இனிய வணக்கம் சிஸ்டர், வாங்க வாங்க. பிரேமாக்கா 5வது லைக்கு போட்டிங்களா? நன்றி நன்றி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அம்மு. ஓகே ஓகே பூமாரியண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் சாம்பாரா? ஓகே ஓகே. முத்து வணக்கம் அப்படிங்கிறாங்க பிரேமாக்கானா. ஏன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கறி மீன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட வேண்டியது தான். எடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை, அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. எது ஆசைப்படுகிறதோ சாப்பிட வேண்டியதான். அதெல்லாம் உண்மைதான் நவீன் டெக்ஸு. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை தான். அப்புறம் அதாவது நமக்கு நம்மளே போட்ட கட்டுப்பாடு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டேக் இட் ஈஸி. டீ சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை குபேரலட்சுமி அக்கா, இதுதான் சாப்பிடணும். டீ குடிச்சிங்களா கேட்டேன், அதுக்கு மேலே ஒரு கமெண்ட் போயிடுச்சு. ஓ, போயிடுச்சா? ஓகே அம்மு, ஓகே. அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முத்துக்குமார், நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஜாலியாயிரு. அம்மு, மதுமிதா அவர்கள் சொல்லுவது இன்று அவர்களுக்கு காலேஜ் லீவு, ஜாலின்னு சொல்லுறாங்க அம்மு. கரெக்டா? சரியா? படிச்சுட்டு வந்துட்டேனா? அம்மு, மதியம் என்ன சாப்பிட்டீங்க அம்மு? இன்னைக்கு தக்காளி குழம்பு உருளைக்கிழங்கு கூட்டு சாப்பிட்டேன் முத்துக்குமார். இனி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னோம்ல, சொல்லுங்க. நீ என்னுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணினியா? சொல்லு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணினியா? வீரா உட்காருங்க. கிளார் அடிக்காது. வேற இதில் அடிக்க பேசவா? கிளார் அடிக்குதான். வேற இடம் இங்கே வந்து ரூமுக்குள்ளே வேற எங்கேயுமே போக முடியல. ஏன்னாக்கி எப்படி சொல்ல, வெளியில் பாட்டு சவுண்டு கேட்குது. இது ஓகேயா குபேரலட்சுமி அக்கா? இது ஓகேயா? லட்சுமி அவர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமார். ஆமாம் அம்மு, ஏன் அப்படி பண்ணுனா? அன்சப்ஸ்கிரைப் பண்ணி எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா சொல்லு. சிவா, ஹாய் அக்கா, வாங்க வாங்க சிவா. அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. எப்படி இருக்கீங்க அக்கா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இனிய மாலை வணக்கம். டீ சாப்பிட்டீங்களா சிவா? சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? நவீனு, சாப்பிடவங்க சாப்பிடுவாங்கப்பா, ஒன்றும் இல்லை. நான் வந்து நாங்கள் சாப்பிடலை, அவ்வளோதான். சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. சாப்பிட்றவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லையே. நம்ம வந்து ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் வீட்டில். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா வீட்டில் விளக்கு கொளுத்தி சாமி கும்பிடுவோம். அந்த பழக்கம் வச்சுருக்கனால நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு போய் பூஜை ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு, அவ்வளவுதான். அது எல்லாரும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லையே. நான் சொல்ல சரிதானே? ஹாய் அப்பாத்தா, வணக்கம். வாங்க நேசமணி, பேராண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைக்கா. ஓ அப்படியா சிவா, பரவாயில்லையே. டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லையா? மாலை வணக்கம் அக்கா, மாலை வணக்கம்.